தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை புறச்சூழலை பற்றாது அகமிருந்து தயவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். புறச்சூழலை பற்றாது அகமிருந்து தயவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். சுவாமி சரவணானந்தா. புறச்சூழல் என்பது என்ன? தேகாதி பிரபஞ்சம் முழுவதுமே புறச்சூழல் ஆகும். ஆன்மா உள்நிலையில் அகவானில் தனித்தே பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. எனினும் பாசம் என்கின்ற புறச்சூழல் ஆகிய உடல் மனம் அனித்திய ஜீவனாகிய உயிராற்றல் உணர்வு மூலமாகத்தான் ஆன்மாவை உள்விழித்தெழச் செய்ய வேண்டியுள்ளதால் புற உலக மாயா உடல் வாழ்வின் மூலமாக அனித்திய இன்ப துன்பங்கள் அனுபவங்கள் வாயிலாக பலகாலம் எண்ணற்ற பிறவிகள் தோறும் ஆன்மாவில் உள்ளொளி என்கின்ற பயிரானது திருவருட்செயலால் அணுவாய் வளர்ந்து வந்து அதிலும் இம்மனித பிறப்பில் மனமாகிய பகுத்தறிவு திறன் பக்குவப்பட நூற்றுக்கணக்கான மனித பிறப்பு சூழலில் மேன்மேலும் வளர்ந்து வந்து இன்றைய சூழலில் திருவருள் நமக்கு அகவிழிப்பை அருளி தற்போது முடித்து தன்னிலைக்கேற்றி அழியாத சச்சிதானந்த வாழில் வாழ வைக்க உள்ளது. எனவே இனியும் புறச்சூழலை மட்டுமே நம்மதாக கொண்டு ஏமாந்து விடக்கூடாது என்று சுத்த சன்மார்க்கம் அறிவுறுத்துகின்றது. இதுவரை வெளியாகி வந்துள்ள எந்த ஒரு சமய மத யோக மார்க்கங்களும் உலக மக்களை வாழ்விக்கவில்லை. இதுகாரும் மாறாக ஒன்றான மனித குலத்தை பலவாக கூறு போட்டு சமய மதத்தின் பெயராலும் தெய்வத்தின் பெயராலும் பகைமையும் வேறுபாடும் சண்டையும் போரும் கொண்டு இரத்த ஆற்றைத்தான் கண்டது. போதாக்குறைக்கு வேகமான விஞ்ஞான சாதனங்களில் அதிக புலனின்ப மோகம் அதிகரித்து வாழ்வை நாசம் செய்து கொண்டிருக்கின்றது. நாவின் சுவைக்காக இரக்கம் ஓர் சிறிதுமின்றி பிற உயிர்களை துன்புறுத்தி கொண்டு உண்டு மகிழ்கின்றது மனித மாக்கள். உண்மையான அன்பருள் இன்ப வாழ்வுக்கு இது சமயம் திருவருளே வழி திறந்து விட்டுள்ளது. நம் திருவருட்பிரகாச வள்ளலார் மூலமாக சத்து மார்க்கத்தில் விழிப்புணர்வோடு சர்வ ஜாக்கிரதையுடன் சத்திசாரம் பரோபகாரமாகிய சாதனங்களை பற்றி கொண்டு வாழ்வு பெற வேண்டியது நம் கடமை. கருத்து தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அகநிலை பொருந்தி அருட்பொருள் சேர்ந்து அழியா வாழ்வு பெற்று ஆனந்தம் உருவோமாக. தயவு